அக்ஷய திருதியை நம்ம கும்பிடுறது வந்து தப்பே கிடையாது, அது தாராளமாக கும்பிடலாம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வந்து கடனை வாங்கியாவது அந்த நகையை போய் அன்னைக்கு தேதியில் மல்லு கட்டி அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு முடிஞ்சால் போய் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணலாம். வீட்டில் வந்து நான் எப்படி வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான தர்மம் வந்து நான் அக்ஷய திருதிக்கு தான் பண்ணணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்களுடைய புக்ஸை அன்னைக்கு கூட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். சந்தோஷங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், இந்த எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே வந்து அழிஞ்சு எப்போவுமே வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்க வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த அக்ஷய திருதியை. கடவுள்கிட்ட மனசார கேட்டால் அவரே உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக அவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லை அவருக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம், அவருக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி போடலாம், நகை வாங்கி போடலாம், அழகுபடுத்தலாம். நீ இது பண்ணு, நான் இது உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்தாலே அந்த இடத்துல வந்து அது தானமாக இருக்காது, பிஸ்னஸாக தான் இருக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அகம் ஆஸ்ட்ரோட ஃபவுண்டர் மீனாட்சி கே அவங்க நினைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த பண்டிகைகள் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அது கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய கிராண்டாக கொண்டாடுறது தான். இப்போது இந்த பண்டிகைகள் லிஸ்ட்டில் வந்து அக்ஷய திருதியும் நாங்கள் சேர்த்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் மேம். அக்ஷய திருதிக்கு கூட மக்கள் வந்து இல்லை கண்டிப்பாக தங்கம் வாங்கியே ஆகணும், தங்கம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தங்கத்தை தவிர நீங்கள் வேறு எதுவுமே வாங்கவே முடியாது, அக்ஷய திருதி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து எப்போப்பா ஆதி காலத்துலேருந்தே வந்து இந்த அந்த அக்ஷய திருதிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியும் எதுவும் சொல்லப்படலை. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு கிளியரான ஒரு விளக்கம் கொடுக்கணும் மேம். ஸோ அக்ஷய திருதின்றது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ்வர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, எல்லா டேவுமே வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ட்ரெண்டும் ஹைப்பும் ஆயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி அக்ஷய திருதி அப்போ கொண்டாடினாங்களா கேட்டால் ஆமாம் கொண்டாடினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அது ஒரு ஆன்மீக ரீதியாக ரொம்ப ஒரு டிவோஷ்னலாக அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு வந்து செல்வம் வந்து நல்லா வந்து வளரணும், நம்ம வந்து ரொம்ப ப்ராஸ்பரிட்டியோட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறது வழக்கமாக தான் இருந்தது. ஸோ அது அக்ஷய திருதிக்கு அப்படின்னு சொல்கிறத விட நார்மலாகவே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களே ஒரு விசேஷம் மாதிரி தான் அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு அண்ட் மற்ற விஷயங்கள் வரும்போது அக்ஷய திருதியும் வந்து நல்லா பூம் ஆயிடுச்சு. ஸோ அக்ஷய திருதியை நம்ம கும்பிடுறது வந்து தப்பே கிடையாது, அது தாராளமாக கும்பிடலாம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜுவல்லரி ஓனர்ஸ் திட்ட வேண்டாம். ஸோ ஆக்சுவலாக ஆத்தென்டிக் படி பார்த்தோன்னா நம்ம வந்து கோல்டு வாங்கினா தான் அக்ஷய திருதி அப்படின்றது வந்து நம்ம கான்செப்டில் கிடையாது. ஸோ என்னன்னா அக்ஷயம் அப்படின்றது நமக்கு வந்து எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கணும், அக்ஷய பாத்திரம் மாதிரி நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வளரணும், நமக்கு வந்து செல்வம், நம்ம ஹெல்த்து அதெல்லாம் கேட்குறோமோ இல்லையோ, முதல்ல வந்து நமக்கு வந்து மணி தான் கேட்போம். ஸோ அந்த விட்டமின் எம் இருந்தால் போதும், நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி. சேர்த்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இல்லை எல்லாருக்கும் அவ்வளோ மெயின் இல்லை, அது இல்லைன்னா நம்மளுக்கு சொசைட்டியில் வந்து எந்த ஒரு அந்தஸ்து மதிப்பு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மணி அப்படின்ற விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக மணினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தோன்றது கோல்டு தான். ஸோ வந்து நமக்கு இந்த வைரம் அதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே கிடையாதுன்ற அளவுக்கு கோல்டு தான். வைரம் பிளாட்டினம்லாம் வந்து இதை விட வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம். பட் இதுக்கு கொடுக்குற ஒரு ஃபோக்கஸ் வந்து அதுக்கு இல்லைன்னும் போது அதுவே ரொம்ப ஆச்சரியமா தான் மேம் இருக்கு. ஆமாம். ஸோ வந்து கோல்டு வாங்கணும், ஸோ கோல்டுன்ற மேலே அந்த கிரேஸ் வந்து மக்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்துடுச்சு. அண்ட் அந்த கோல்டு வந்து இந்த டேட்டில் வாங்கினா நிறையா வளரும், நம்ம இந்த டேட்டில் வாங்கினா சூப்பராக நமக்கு வந்துட்டு டெவலப் ஆகிட்டே போகலாம். ஸோ கோல்டு வாங்கினா தான் ஒருத்தவங்க வந்து சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து மஞ்சள், கல்லுப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மங்களகரமான விஷயங்கள் என்னோட வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய பாசிட்டிவாக இருக்கணும் என்னோட வீடு. நான் வந்து வேலை பண்ணுற இடமாகட்டும், நான் தொழில் பண்ணுற இடமாகட்டும், எனக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லுப்பு வாங்குவாங்க. ஸோ வந்துட்டு அரிசி, பருப்பு, தானியம் இதெல்லாம் வந்து வாங்குவாங்க. சூப்பர். ஸோ இதெல்லாம் வாங்கி அது வந்து நம்ம வந்துட்டு பூஜை பண்ணுவோம்.
ஸோ இது வந்து ஆத்தென்டிக்காக பண்ணுறது. ஸோ கோல்டு வாங்கினா நமக்கு நல்லா சேரும் அப்படி இதுவும் பல மடங்கு வளரும் இல்லையா, அதனால நம்ம கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கோல்டும் வாங்கிட்டு இருக்கோம். அதனால கோல்டு வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்ப இருக்கிற ஒரு கால சூழல்னு நமக்கு இருக்குல்ல மேம், அத்தியாவசியம் நமக்கு அந்த ஒரு இதுவே வாழ்வாதாரமே நிறைய பேருக்கு இப்போ இந்த வேலை விஷயமாகட்டும் சரி, எவ்வளவோ வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்கும் பொழுது நான் எங்கப்பா கோல்டுலாம் வாங்குவோம், அதுவும் கோல்டு ரேட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மலைப்பா இருக்கே. அதனால எல்லாரோட ஒரு கேள்வியுமாவே இப்போ இது மாறிடுச்சு. ஓ, நான் கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். ஃபைன். அக்ஷய திருதியை அன்னைக்கு சிறப்பான ஒரு பூஜைகள் நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு மேம், அதை பத்தி நீங்க சொல்லணும். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு முடிஞ்சா போய் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணலாம். வீட்டில் வந்து நான் எப்படி வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்துட்டு 20th அன்னைக்கு 5:55லேருந்து ஒரு 10:30க்குள்ளே வந்து இந்த பூஜையை வந்து நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி காயினோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு, நம்ம கிட்ட இருக்கிற பணம், அண்ட் முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு அண்ட் தானிய வகைகள், அரிசி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து லக்ஷ்மிக்கு வந்து படைக்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து செல்வம் வந்து சேரணும், என்கிட்ட இந்த விஷயங்கள், இந்த சொத்து, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இது வந்து இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு குபேர மந்திரமோ இல்லைனா வந்து லக்ஷ்மியுடைய மந்திரங்களோ நம்ம வந்து சொல்லி பூஜை பண்ணலாம். ஸோ அதுலேயும் முக்கியமாக நம்ம தாமரை பூவால் நம்ம அந்த இதழ் வச்சு நம்ம வந்து லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி போய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணி ஏதாவது பண்ணி கோல்டு தான் வாங்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் பாயாசம், அதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து ஆஃபர் வைக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வாசனை நிறைந்த மலர்கள், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பால் பாயாசம், கற்கண்டு சாதம், இந்த மாதிரிலாம் வச்சு என்னுடைய வாழ்க்கை எப்போவுமே வந்து வெண்மையாக தூய்மையாக ரொம்ப ப்ராஸ்பரிட்டியாக ஸ்மூத்தாக வந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஓ மேம், உண்மையாவே இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லாமையே ஐயோ நம்மளால வாங்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு வருத்தமே அவங்கள வந்து கொஞ்சம் மென்டலி ஒரு இது பண்ணோம்ல. அதனால இது தாண்டி அக்ஷய திருதியோட சிறப்புகள் என்னென்ன மேம்? ஸோ நான் சொன்ன மாதிரி அக்ஷய திருதி அப்படின்னாலே வந்து அது வந்து அக்ஷய பாத்திரம் தான். ஸோ நான் வந்து பேசிக்காக என்ன சொல்லுவேன்னா, படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்களுடைய புக்ஸை அன்னைக்கு கூட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய படிப்பும் வந்து பூஜைக்கு ஆமாம். ஸோ வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகும் அவங்களுடைய படிப்பு அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் வந்து நல்ல பல மடங்கு அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து இருக்கணும். ஒன்லி திங் நம்மளுடைய நோய் வந்து அன்னைக்கு போகணும், அது மட்டும் நமக்கு வந்து பல மடங்கு வேண்டாம், மல்டிபிள் ஆக வேண்டாம். மற்றபடி நம்மளுடைய சந்தோஷங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், இந்த எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே வந்து அழிஞ்சு எப்போவுமே வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்க வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம போய் ஜுவல்ஸ் வாங்கி அங்கே போய் நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறத விட நம்ம மனசார வீட்டில் ஃபேமிலியோட நல்லா சூப்பராக அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் சமைச்சு நம்ம அழகாக ஒரு படையலை போட்டு அழகா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் ரியல் அக்ஷய திருதின்னு நினைக்கிறேன். உண்மையாவே ஃபேமிலியோட வெளியில போறது, ஆமா, அதெல்லாம் தான் நமக்கு மல்டிபிள் ஆகணும். சந்தோஷங்கள் மல்டிபிள் ஆகிறது தான் அக்ஷய திருதியோட ஒரு உண்மையான ஒரு இதுவான. இப்போ வந்து கோல்ட் ரேட் ஓகே இன்னைக்கு வாங்குறோம், அடுத்து அது என்ன ரேட்ல இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அன்னைக்கு அது மல்டிபிள் ஆச்சா இல்லைன்னா அவங்க வாங்கின ரேட்டை விட கம்மி ஆச்சான்னு கேட்டா தெரியாது. நான் சொன்ன இதுக்கெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இருந்தாலே ஒரு மனிதன் வந்து நல்லா ஆரோக்கியமா ஜாலியா ஹாப்பியா வந்து இருக்க முடியும். ஸோ அதனால இந்த விஷயங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்ணிக்கணும். சூப்பர் மேம். இப்போ நீங்க குடும்ப சார்பு இந்த விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஏதாவது பண்ணணுமா இந்த அக்ஷய திருதிக்கு? ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லணுமா? அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்றது கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு அவங்களும் அவங்களுடைய ஆஃபீஸில் வந்துட்டு நல்லா வந்து ஆர்டர்ஸ் வரணும், நிறைய வந்துட்டு நமக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பூஜை வந்து நார்மலாக ஒரு பூஜை பண்ணிக்கலாம். பிரசாதம் வச்சு அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோவோ இல்லை குபேரரோட படத்துக்கோ நல்ல மாலை போட்டு அவங்களுக்கு வந்து தாமரை பூ இதழால் அவங்களுக்கு மந்திரம் ஸ்லோகன் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாத்துக்கான மந்திரம் ஸ்லோகன் வந்து வருது. ஸோ அதை நம்ம ப்ளே பண்ணி விட்டு கூட நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாதுனாலும் பரவாயில்ல, நம்ம மனசார கடவுள் முன்னாடி 2 நிமிஷம் நின்னாலே போதும், நமக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிரசாதம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்து அவங்களுடைய சந்தோஷமும் அன்றைக்கி வந்து ரெட்டிப்பாகும். ஸோ அக்ஷய திருதினாலே மல்டிபிள். ஸோ அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் மல்டிபிள் ஆகணும். ஓகே மேம். இப்போ நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில்
இந்த தான தர்மம் அப்படின்ற ஒரு விஷயமும் அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்க்கப்படுது. ஆனா முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்க ஜுவல்ஸ் மட்டும் தான் இல்ல நமக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இதுல இல்லைங்க அதையும் தாண்டி தான தர்மங்கள் பண்ணா அது கூட பல மடங்கு நமக்கு நன்மைகள் வந்து சேரும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? தான தர்மம் வந்து நான் அக்ஷய திருதிக்கு தான் பண்ணணும்னு சொன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா தானம் தர்மம்ன்றது நமக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பட்ஜெட் லிமிட்டோ இல்லைனா டைம் கன்ஸ்ட்ரெயினோ எதுவுமே வந்து நம்ம யாருக்குமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான தர்மம் பண்ணா நான் இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னதும் கிடையாது. நீங்க போய் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போய் நீங்க ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் ஒரு 2 பேர்கிட்ட இல்லாதவங்கள்ட்ட கொடுத்தாலும் அதுவும் பெரிய வந்து தானம் தான். ஸோ நீங்க போயிட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாதான் அது வந்து தானம். ஒரு டென்ட் போட்டு ஒரு ஷாமினா போட்டு நீங்க வந்து அப்படி பண்றது தான் தானம்ன்றது கிடையாது. நம்மளால முடிஞ்சது இப்போ நம்ம கோவில்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபுட்டை விட அந்த கம்பளியோ இல்லைன்னா வேற மாதிரியான ஐட்டம்ஸ் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கொசுவத்தியாக இருக்கலாம், அந்த மாதிரி கேண்டிலாக இருக்கலாம், அப்படி நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் எல்லாமே நிறைஞ்சு தான் கிடக்கும். அது அவங்களால நெக்ஸ்ட் டே இல்லாத ஒரு விஷயம். ஆமா நெக்ஸ்ட் டே அவங்களால அது வந்து நம்ம சாப்பிடக்கூட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசு திருப்திக்கு யார் எத்தனை பேர் கொடுத்தா என்ன நம்மளும் போய் சாதத்தை கொடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்கள் போர்வை கம்பளி அந்த மாதிரி கொடுக்கலாம். வாட்டர் பாட்டில் நான் சொல்ற வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு எப்பவுமே பிடிச்சி தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல நல்ல குவாலிட்டியான வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லையா நமக்கு நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளால ஒரு குழந்தைக்கு படிக்க வைக்க முடியும்னா அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பண்ணாதான் உண்டு, இல்லை 1 இயர்க்கான ஃபீஸ் பே பண்ண அப்படியும் கிடையாது. நீங்கள் ஒரு 1000 rupees அவங்களுக்கு அமிச்சாலே அது வந்து தானம் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அது அக்ஷய திருதியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த ப்ராசஸை பண்ணால் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து என்றைக்குமே அக்ஷய திருதின்னு தான் நான் சொல்வேன். ஸோ எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து யூனிவர்ஸ் பல மடங்கு நிச்சயமாக கொடுக்கும். மனசார எந்த ஒரு எதிர்பார்ப்புமே ஆமா இல்லாம நான் இப்ப இதை வந்து கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன், எனக்கு இப்ப என்ன இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வரல அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து எதையுமே பண்ண அதை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் ஆனா எனக்கு இன்னும் அது வரலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட செய்யறதுனால அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காம போகுமா மேம்? கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணிட்டு இது எனக்கு கிடைக்கணும், இது பண்றேன். நான் கடவுள்கிட்ட கூட சொல்வேன், நான் வந்து உனக்கு இது பண்றேன், நீ எனக்கு இதை பண்ணிடுன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு காணிக்கை செலுத்துவாங்க, நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க கடவுள்கிட்ட மனசார கேட்டா அவரே உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமா அவருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லை அவருக்கு நீங்க பூஜை பண்ணிக்கலாம், அவருக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி போடலாம், நகை வாங்கி போடலாம், அழகுபடுத்தலாம். நீ இது பண்ணு நான் இது உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்தாலே அந்த இடத்துல வந்து அது தானமா இருக்காது, பிசினஸா தான் இருக்கும். டீல். ஆமா. ஸோ அதனால வந்து அதே மாதிரி தான் மனுஷங்களுக்குள்ளேயும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பு, இன்னைக்கு எனக்கு இதை யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு, இதை நான் வந்து உனக்கு எனக்கு முடிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன், நாளைக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இல்லை எனக்கு ஒரு முடியாத காலத்துல எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாராவது வருவாங்க, இந்த ஒரு கான்செப்ட். ஆமா இதை யாரு வந்து மனசார மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி ஸோ கிடைக்கும். கர்மா வந்து அதானே. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். உண்மையாவே மேம் இப்போ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து நல்லதா நினைக்கலாம், பாசிட்டிவா நினைக்கலாம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சுக்கணும். இது எல்லாமே எல்லா டேக்குமே ஆக்சுவலி பொருந்தும் தான். ஆமா. ஸோ நம்மளை எப்பவுமே வந்து அழகா பாசிட்டிவான ஒரு வைப்ல வந்து வச்சுக்கணும். அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த நகையை வாங்குறதுக்காக ஒரு 1 week போராடி அங்க இங்க கடன் வாங்கக்கூடாது. ஸோ இப்படியும் எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து கடனை வாங்கியாவது அந்த நகையை போய் அன்றைக்கி தேதியில் மல்லு கட்டி அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க இப்படிலாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களால என்ன முடியுதோ அன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு பால் பாக்கெட் தான் வாங்க முடியும்னா அந்த பால் பாக்கெட்டை கூட அவங்க வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். ஓகே. அவங்களால அன்னைக்கு ஒரு உப்பு பாக்கெட்டுன்றது ஒரு மினிமல் அமௌண்ட் தான். அந்த உப்பு தான் வாங்க முடியல, அந்த உப்புக்கு தான் பவர் ஜாஸ்தி, அதில் தான் மகாலட்சுமி ஆமாம் இருக்காங்க. ஸோ அந்த கல்லூப்பு வாங்கி வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணலாம். ஸோ நகை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கடன் வாங்கி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேணாம். ஏன்னா நான் கண்ணால் நிறைய பார்த்துருக்கேன். அனுபவத்துல என்கிட்டே கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து அன்னைக்கு அது வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும், நெகட்டிவான எண்ணங்களை தூர போட்டுறணும். சரி மேம், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பண்ணுங்க
இன்னும் உங்களுக்கு எப்படி சிறப்பா இருக்கும்னு மட்டும் பாருங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு டேட்ல நம்ம வந்து ரொம்ப அழகா ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ல நம்மளால யாருக்கு என்ன முடியுதோ அது வந்து செஞ்சுட்டு. கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அவங்கள போய் நம்ம தூண்டி விடாம எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம வாங்குறது மட்டும் இல்லாம பக்கத்து ஃபிளாட்டையும் சேர்த்து எடுக்கிறது. அவங்களே நான் வந்து வாங்கிட்டேன் பாத்தியா? ஆமா இல்ல நான் வாங்க போறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அமைதியா நமக்கு என்னவோ அது நமக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அவங்க வந்து அதை அதான் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வாங்கக்கூடாதுன்றதே கிடையாது. உங்களுக்கும் ஜுவல்ஸ் வந்து பல மடங்கு ஆகணும் தான், நகைகள் வந்து சேரணும் தான், நீங்க அதுக்காக வாங்கலாம். உங்களுக்கு என்ன சக்தியோ உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கலாம். இல்லையா அதை நீங்க அன்னைக்கு போய் அந்த ரஷ்ல தான் வாங்கிட்டு வரணும்னு கிடையாது. நீங்க எப்போ வேணா ஒரு நல்ல நேரத்துல நல்ல நாள்ல வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வாங்கி அன்னைக்கு தேதியில நீங்க வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பிரசாதம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நம்ம இந்த நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வெஜ்ஜு படையல் சூப்பராக வந்து செஞ்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த அக்ஷய திருதியை சிறப்பாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கொண்டாடலாம். அக்ஷய திருதியோட திதி என்னைக்கு, அதோட முக்கியமான அந்த ஹோரை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம்? அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி 20th அன்னைக்கு ஏர்லி மார்னிங். ஸோ 20th அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5:55 நமக்கு ஒரு 10:30 முடியுது. ஸோ இந்த டைம்குள்ளே நம்ம வந்து வீட்டில் என்ன பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோமோ நல்லா வந்து பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து விளக்கேற்றி எல்லாத்தையும் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அக்ஷய திருதி அன்னைக்கு காலையிலேயே பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாமா? இல்லை நம்ம வந்து யூஸ்வலாக தேர்ஸ்டே பண்ணிடணும். ஆமா அதுதான் மத்தியானமே வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தேர்ஸ்டே கூட விளக்கேற்றுற நேரத்துல பண்ணக்கூடாது. முன்னாடியே மத்தியானமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி. அன்னைக்கு காலையில நம்ம வந்து பூவெல்லாம் போட்டு என்ன முடியுதோ மறுபடியும் நான் சொல்றது அதான், நீங்க கிராண்டா போய் கடவுளுக்கு ஆஃபர் பண்ணாதான் இல்லை, நீங்க என்ன முடியுதோ வச்சாலே சூப்பரா கடவுள் ஏத்துப்பாங்க. ஆனா அந்த நம்ம கும்பிடுற அந்த ஒரு 2 நிமிஷம் நம்ம மனசார நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனை வந்து இருக்கணும். சூப்பர் மேம். ஸோ அந்த 5:55 மார்னிங்லேருந்து 10 o'clock இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்ல விஷயங்களா எல்லாமே செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்குள்ள இல்லை எல்லா 365 டேஸும் அப்படிதான் இருக்கணும். 365 டேஸும் எல்லாமே பண்ணணும். ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு தானே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஃபைன் மேம், உண்மையாகவே ரொம்ப அழகா, அதாவது அக்ஷய திருதின்றதை விடுங்க, அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.